நோன்பின் நோக்கம். நோன்பின் நோக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பசிக்காக தான், பசியை நம்ம உணரணுன்றதுக்காக தான் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக வரக்கூடியது, ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு நிறைய டாக்டர்ஸ் போடுறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ ஹெல்த்துக்காக தான் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருக்கான்னும் நிறைய பேர் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் எதற்காக சொல்லியிருக்கான் அப்படின்னு கட்டாயமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இஸ்லாம் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வேணும்னா இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் 40 ரப்பனா துஆக்களை மனனம் இடுறதுக்கு போட்டி நடத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் உள்ளவங்களும் சேரணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளை அல்லாஹ் எதற்காக நோன்பு வைக்க சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வே சொல்கிறான் தன்னுடைய திருமறையில், என்னை அஞ்சுவதற்காக தான் என் முன் சென்றோர் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ உங்கள் மீது அதனால் கடமையாக்கியிருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நம்ம எதற்காக நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக. இது நம்ம ஹெல்த்துக்காகவோ எதுக்காகவுமே கிடையாது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அல்லாஹ் அதை சொல்லலை. அப்போது நம்மளுடைய நிய்யத் என்பது எப்படி இருக்கணும்? இறைவனை அஞ்சுவதற்காக நான் வைக்கிறேன். இந்த நோன்பானது என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலைமையானது என் வாழ்நாள் முழுவதும் தொடரணும். இந்த ரமலான் மாதம் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்றதுக்கு தான் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இது போன்ற ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கான். ரசூலுல்லாஹும் அதை விளக்குமாறு ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, யார் பொய்யான பேச்சுக்களையோ பொய்யான நடவடிக்கைகளையோ விடவில்லையோ அவர் பசித்திருந்தோ தாகித்திருந்தோ அல்லாஹ்விற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அதை அல்லாஹ் ஏற்றுக்கவும் மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நிய்யத் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். இதில் நம்ம எவ்வளோ பசியோடு அந்த நோன்பை வச்சாலும் சரி, நம்மளுடைய நிய்யத் சரியில்லைன்னா அந்த நோன்பானது நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது நம்மளுடைய எண்ணமானது சரிவர இருந்தால் மட்டும்தான் அந்த நோன்பானது நம்மக்கிட்ட ஏற்றுக்கப்படும். அப்போது நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? இறைவனை அஞ்சுவதற்காக நான் நோன்பு வைக்கிறேன். அந்த நோன்பு அதில் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்கணும். நோன்பில் எப்படி கெட்ட பழக்கங்கள் செய்யாமல் இருக்கோமோ அதை ஏனைய மாதங்கள்லேயும் நம்ம கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.